இப்போ குமார்னு ஒருத்தர், இவர் வந்து 53 வயசு. இவர் வந்து சென்னையில தான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து ரொம்ப எக்கனாமி ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப எல்லாமே ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு. இது வந்து இப்ப நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணலாமா? என்னுடைய பிஎஃப் பணம் இருக்கு, அதை வந்து லம்சமா போட முடியுமா? அது ஓகேவா இருக்கு, பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாரு. ஸோ சும்மா ஜென்ரலா கேட்டிருக்காரு. ஓகே. ஸோ இவரோட நேம் என்ன சொல்லியிருந்தீங்க? குமார். ஓகே, 53 வயசு. ஓகே. ஸோ இவர் வந்து பிஎஃப் பணம், ரிட்டையர்மெண்ட், இவ்வளோ நாள் சேவிங்ஸை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு நான் இப்போ இந்த அன்சர்டனிட்டி பீரியடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ நம்ம 2008 உலகம் ஃபுல்லாக ஃபினான்ஷியல் கிரைசஸ் நடந்தது, அதையும் தாண்டி தான் வந்திருக்கோம். தென் 2020 நமக்கு கோவிட் இருந்தது, மார்க்கெட் ஃபால் ஆச்சு, அகெயின் பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டில் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு திங்கிங் நமக்கு வேண்டாம். நம்மக்கிட்ட மணியிலிருந்து ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டு நம்ம ஸ்கீம்ஸை ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை லிக்விட் ஃபண்டுன்னு இருக்குது, அதில் கூட பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எஸ்டிபி பண்ணலாம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆகும், அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ எல்லா டைம்லையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், சேம் டைம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ருப்பி காஸ்ட் ஆவரேஜ் ஆகுது. நம்ம கம்மியாக இருக்கும்போதும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதிகமாக இருக்கும்போதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அது போக அவர் வந்து பிஎஃப்ல இருக்க அமௌண்ட்டை இங்கே மூவ் பண்ணலாமான்னு கேட்டார். பட் அப்படி மூவ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக ஃபுல் லம்சம் மணி எடுத்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. சேம் லைக் இப்போ சீனியர் சிட்டிசனாக இருக்கார் இவர் வந்து இன்னும் 5 இயர்ஸில். ஸோ இவரோட பணத்தை மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டில் போடுறது நல்லது. அது என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னா, ஒரு 40 to 50% ஈக்விட்டி இருக்கும், மேஜர் வந்து டெட் இருக்கும் 40 to 45%, ரிமைனிங் கோல்டு. ஸோ ஒரு 3 அசெட் கிளாஸ் வந்துடுது. ஸோ நமக்கு வந்து ரிஸ்க் வந்து அவருக்கு ரெடியூஸ் ஆகிடுது. அவருக்கு பிஎஃப்ல 7-8% கிடைக்குன்னா நமக்கு மல்டி அசெட்டில் 9.5% வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதனால மல்டி அசெட்டில் போடும்போது அவர் லம்சமாக பார்க் பண்ணலாம். அப்போது நம்ம மார்க்கெட் பார்க்கணுன்னு தேவை இருக்காது. ரொம்ப ஈக்விட்டியில் பார்க்கும்போது தான் நம்ம எஸ்ஐபி மூலமாகவோ இல்லை லிக்விட் ஃபண்டில் போட்டு எஸ்டிபி மூலமாக போடுறது நல்லது. மல்டி அசெட்டில் ஒன் டைம் லம்சமே இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமான என்ன பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு தயாராக இருக்கீங்க, அந்த அமௌண்ட், அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கீங்க, இந்த சுய விவரங்களை எல்லாம் ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அது கூட சேர்த்து உங்களுடைய கேள்விகளையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா விகடன் லாபம் டீமும் சரி, அது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டையும் கலந்து பேசி அதற்கான பதில்களை உங்களுக்கு இந்த ஆஸ்க் லாபம் நிகழ்ச்சி மூலமா நம்ம எடுத்து சொல்ல போறோம். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.